சிக்மா அண்ட் பை பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. சிக்மா அண்ட் பை பாண்ட் அப்படின்றத வந்து கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே கோவலன் பாண்ட் தான். அதுல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிக்மா பாண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்கஸ்ட் கோவலன் பாண்ட் தே ஆர் ஃபார்ம்டு பை எண்ட் டு எண்ட் ஓவர்லாப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். நான் இங்க ஒரு டயக்ராம் இருக்கு இங்க வந்து பாருங்க. இதுதான் எண்ட் டு எண்ட் ஓவர்லாப். இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்பிட்டால், அதாவது sp ஆர்பிட்டால் ஆஃப் பெரிலியம், இது ஹைபிரிட் ஆர்பிட்டால். இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகுது. ஓவர்லாப்பிங் பாயிண்ட் இங்க உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர்லாப் ஆகி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது வந்து எத்திலின் மாலிக்யூல். எத்திலின் மாலிக்யூல்ல கார்பன் நடுவுல இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த கார்பனை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கும். இது வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனோட ஓவர்லாப் ஆகுது. அப்படியே ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா ஜாயிண்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பை பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பை பாண்ட் அப்படின்றது வீக் கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வீக் அப்படின்னு சொல்றோம்னு புரிஞ்சுக்கலாம். தே ஆர் ஃபார்ம்டு பை லேட்டரல் ஓவர்லாப், சைட்வைஸ் ஓவர்லாப். சைட்வைஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இங்க ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இந்த மாதிரி வந்து கலக்குது இல்லையா, ஒன்னோட ஒண்ணு இப்படி சேர்ந்து நமக்கு வந்து ஓவர்லாப் ஆகுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த ஆர்பிட்டால் இந்த இடத்துல இருக்கு, இந்த ஆர்பிட்டால் இங்க இருக்கு. சைடு வைஸ் அவங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் இருக்கு. உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த பர்டிகுலர் திங் வந்து நம்ம சிக்மான்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஓவர்லாப் ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்கு. எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பாண்ட் அப்படின்றது. இது வந்து லேட்டரல் ஓவர்லாப் தானே, ஒரு அடிஷனல் இன்டராக்ஷன் இது. சோ அப்போ கம்பேரிட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா பை பாண்ட் அப்படின்றது வந்து ஒரு வீக் பாண்டா இருக்கும். மோரோவர் நீங்க பை பாண்ட்ல பாத்தீங்கன்னா மேல எலக்ட்ரான் டென்சிட்டி நிறைய இருக்கு. அந்த லோப் எப்படி இருக்குன்னு பாருங்க, மேல நல்லா பெருசா இருக்கா, கீழே வர வர குறைஞ்சிட்டே வருது. சோ பை பாண்டோட எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சிக்மா பாண்ட் எங்க இருக்கோ அந்த ஆக்சிஸ்க்கு மேலேயும் கீழேயும் இருக்கும். எங்க சிக்மா எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கோ அந்த பிளேனுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கும். சரியா? சோ இங்க பாருங்களேன், சிக்மா பாண்ட வந்து இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் சிக்மா. பை பாண்ட் வந்து இட் இஸ் டினோட்டட் பை பை அப்படின்னு சொல்லுவோம். இட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகணும்ன்றதுக்கு ஆர்பிட்டால் ப்ராப்பரா ஓரியன்டா இருந்தா போதும், சிக்மா பாண்ட்ன்றது ஃபார்ம் ஆயிடும். பை பாண்ட் வந்து அப்படி கிடையாது. பை பாண்ட் வந்து என்னன்னா, ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு சிக்மா பாண்ட் ஆல்ரெடி அங்க இருக்கணும். ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவுல சிக்மா பாண்ட் இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கார்பனும், இந்த கார்பன் இப்ப நான் எத்திலின் எழுதுறேன், சி டபுள் பாண்ட் சி, இந்த இடத்துல ஹெச் அந்த மாதிரி நான் எழுதுவேன்ல. இதோடைய அர்த்தம் என்ன, இதுல டபுள் பாண்ட் இருக்கு, இதுல ஒன்னு சிக்மா இன்னொன்னு பை இல்லையா. அப்போ ஒரு பை பாண்ட் இந்த ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல ஃபார்ம் ஆகணும்னா ஆல்ரெடி அங்க ஒரு சிக்மா பாண்ட் இருக்கணும். அதனாலதான் எப்பவுமே சிக்மா பாண்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், பை பாண்டுக்கு அந்த மாதிரி கிடையாதுன்றதோட மீனிங் ஆல்ரெடி அங்க ஒரு சிக்மா பாண்ட் இருக்கணும். அதுதான் எல்லா ஆர்பிட்டாலுமே சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எல்லா ஆர்பிட்டாலுமே sp,d எல்லாமுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பை பாண்ட் அப்படின்றது வந்து s ஆர்பிட்டால் எப்பவுமே பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாது. p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் இவங்க வந்து என்னன்னா சைடு வைஸ் ஓவர்லாப் ஆகி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது பாண்ட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு பிரேக் த பாண்ட் அதுவுமே ஜாஸ்தியா இருக்கும்ல. எவ்வளோ எனர்ஜி கொடுத்து அந்த பாண்டை உடைக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அப்போ சிக்மா பாண்டுக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். பட் பை பாண்டுக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க வீக் பாண்ட், அதனால பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கு. சரி, bonded electrons distributed symmetrically around the internuclear axis. internuclear axis அப்படின்றது என்ன அப்படின்னு பாருங்க. சோ இந்த ஆக்சிஸ் வழியா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆக்சிஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஈவனா வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பாண்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் above and below the internuclear axis. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இப்ப நீங்க கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் இது இருந்துச்சுன்னா above and below the internuclear axis தான் என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. above the plane, below the plane. இது வந்து இந்த கார்பன் இந்த எல்லாமுமே ஒரு பிளேன்ல இருக்குதுன்னு நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோ. ஒரு நோட் புக் இருக்கு, அந்த நோட் புக்ல 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்கு நடுவுல அந்த 2 கார்பனோட மேல எந்த நோட் புக் வச்சிருக்கிறோமோ அந்த நோட் புக்கு மேல கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு, அந்த நோட் புக்கு கீழே கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்களேன். சோ அப்படிதான் வந்து பை பாண்ட் இருக்கும். சோ above and below the planeல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். உங்களுக்கு சிக்மா அண்ட் பைனா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.